வந்து கண்மணி கிட்ட வந்து நெருக்கத்தில் வந்தோடனே வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, அன்பு கிட்ட தள்ளி போங்க அப்படின்றாங்க. ஏன் கண்மணி அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு வார விரதம் அப்படின்றாங்க. அதனால மனசு கஷ்டப்படுறாரு. என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நெருங்கி வரும்போதெல்லாம் கண்மணி வந்து இன்றைக்கி திங்கட்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், புதன்கிழமை வந்து அந்த மாதிரியே சொல்லிகிட்டே வராங்க. அதனால அன்பு என்ன பண்ணு திரும்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ வந்து நீயும் வந்து ஒன்றா இருக்க மாட்டேங்கிற உன் பொண்டாட்டி கூட, என்னையும் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. மனசுலேயே வந்து பார்த்துட்டே கார்த்தி வந்து இவன் எப்போ தான் வந்து இவன் ஒய்ஃப் கூட சேர்றது, நான் எப்போ என் ஒய்ஃப் கூட சேர்றது, இதெல்லாம் நடக்கும் மாதிரியே இல்லையே, அவள் வேறு ரொம்ப பிடிவாதமாக இருக்காளே, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கிறாரு. கண்மணி பார்த்துட்டோன்னு மனசு கஷ்டப்படுறாரு. ஐயோ என்ன பண்ண தெரியலையேன்னு பார்த்தா கரப்பாம்பூச்சி வருது. ஐயோ கரப்பாம்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்படியே வந்து கண்மணி அவரும் ஒன்றா இணைகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, காலையில் எழுந்தோன்னே வந்து வெக்கப்பட்டுட்டே அப்படியே வந்து தலை குளிச்சுட்டு வராங்க வெளியே. அதை பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க பவி, என்ன அக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி சொன்னோன்னு, போ பவி அப்படி சொல்லி வெக்கப்பட்டு போகிறேன். அப்படியா, அப்படி தான் விஷயமா அப்படி சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா அக்காவுக்கும் வந்து எப்படியோ அவருக்கும் வந்து நடந்துருச்சு முதலிரவு அப்படி சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து பாட்டி கேட்டுறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. எனது முதலிரவு முடிஞ்சிச்சா, இவங்கக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிச்சாச்சே, இந்த மாதிரி நடந்துருச்சு, எப்படியாவது இவங்களை பிரித்து வைக்கணும்னு நினச்சேனே, இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படி சொல்லி செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்போ ராஜசேகர் வராது, என்னம்மா ஏம்மா இவ்வளோ டென்ஷனாக இருக்க, இது எப்படா என் வாயெல்லாம் சொல்லுவேன், என்னாச்சுமா அப்படின்னு நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அப்போது அன்பு கண்மணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்களா, வெண்ணிலா ஏதோ திட்டம் போட்டிருக்கேன், கண்மணியை வந்து ஒரு வழி பண்ணிடுவேன், எப்படி அவங்க பிரிச்சிடுவேன்னு சொன்னாலே, இப்போ எப்படி பிரிக்கிறது, ரெண்டு பேரும் ஒன்றா வேறு இணைஞ்சிட்டாங்களே அப்படின்னோடனே, அதுதான்டா எனக்கும் புரியல, இந்த விஷயத்த முதல்ல வெண்ணிலா கிட்ட சொல்லணும், அதுக்கப்புறம் தான் என்ன முடிவு பண்ணுறதுன்னு யோசிக்கணும், வெண்ணிலா வர சொன்னேன் வந்துட்டாளா அப்படின்னா, வந்துட்டா அப்படி சொன்னோன்னே வெண்ணிலா மீட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை கேட்டு வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன பாட்டி நீங்கள் என்னென்னமோ சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பிரித்தேன் அப்படி சொன்னீங்களே, இப்போ எப்படி அப்படின்னோடனே, அதுதான் எனக்கே ஒன்றும் புரியல, நான் ஒன்றும் நல்ல நாள் பார்த்து சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடத்துவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது அப்படின்னோடனே, விடக்கூடாது பாட்டி, இதுக்கப்புறமா விடவே கூடாது, நான் சொன்ன பிளான் தான் கரெக்டாக இருக்கும், இதுக்கப்புறம் நான் போடுறேன் பிளான் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன பிளான் வேணிலா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் பாட்டி, என்ன பிளான் இருந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், கூடி சீக்கிரம் கண்மணி அன்பு விட்டு பிரிஞ்சிடுவா, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ என்ன பிளான் போட்டுப்பா அப்படின்னோடனே உடனே செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க வெண்ணிலா. உடனே வந்து ஆல்ரெடி ஒரு ஆளை வந்து செட் பண்ண ஆளை வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு எப்படியும் வெளியே வருவா, எதுக்காவது ஒரு விஷயத்துக்கு வெளியே வருவா, அவளை ஃபாலோ பண்ணி எப்படியாவது அவளை போட்டு தள்ளிடுங்க, இதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னோடனே, நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம், நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் தானே இருக்குது அவளுக்கு, இங்கே பாருமா எக்காரணம் கூட என் பேர் வெளியே வந்துடக்கூடாது புரியுதா அப்படின்னோடனே, நான் பார்த்துக்கிறேன், அதை உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ நான் கொடுத்துட்றேன், இதை காரியத்தை கச்சிதமாக முடிச்சுட்டு வெளியூருக்கு ஓடி போயிடு, அதுக்கேற்ற மாதிரி பணத்தை நான் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க வெண்ணிலா. சரி அதே மாதிரி நான் பண்ணிடுறேன், அவகிட்ட எனக்கும் ஒரு கணக்கு இருக்குல்ல, அதையும் தீர்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறோன்னே, நான் கரெக்டாக பண்ணிவிடு, இந்த விஷயம் யாருக்கும் தெரியவே கூடாது அப்படின்னோடனே, சரி நான் பார்த்துக்கிறேன், நான் இன்னையோட ஒழிஞ்சிடி, நீ அன்பு கூட சேர்ந்து வாழ வர ஆரம்பிச்சிட்டியா, நான் விட மாட்டேடி, உன்னை இதுக்கப்புறம் இந்த உலகத்தை விட்டு அனுப்பாமல் விடவே மாட்டேன், உன்னை அனுப்பிச்சிட்டோன்னே அந்த வீட்டுக்கு அடி எடுத்து நான் வைப்பேன், அதுக்கப்புறம் என்ன எப்படியாவது அன்பு மனசை மாற்றி மறுபடியும் அன்பு நானும் சேர்ந்து வாழ்வோண்டி, அது நடக்கும், இங்கே பார் நீ போய் சேர்ந்துட்டோன்னே அன்புக்கு வேறு வழியே கிடையாது என்னை விட்டா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனசை எப்படி மாற்றணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ சேர்ந்து வாழ போகிறோம், நீ மேலேருந்து அதை பார்த்து வயிறு எரி அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. கண்மணி அன்பு வந்து வாழ ஆரம்பிச்சது சிவகாமி கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கண்மணி அன்பு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமாக இதுக்கப்புறம் வாழணும், சீக்கிரமாகவே எனக்கு பேரனையும் பேத்தியும் வந்து பெற்று கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வெக்கப்படுறாங்க கண்மணி. உடனே அன்பு வெக்கப்படுறாரு. சீக்கிரமாகவே வந்து பெற்று கொடுத்துட போகிறாங்க, நீங்கள் கவலைப்படுற 10 மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் பிக் மம்மி, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் விளையாடுறதுக்கு ஒரு பாப்பா வந்துடும், அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வந்துடும் அப்படின்னு. தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பாவா 2 குழந்தைய சொல்கிறேன், அது இல்லை பிக் மம்மி, எனக்கும் பிறக்கும்ல அப்படின்னா, பவி வந்து அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்றாங்க. என்ன பவி இப்படி சொல்கிற அப்படின்னோடனே, வேறு என்ன சொல்கிறது, நான் தான் சொன்னேன்ல 2-3 வருஷம் ஆகட்டோன்னே, அதுக்குள்ளே என்ன உங்களுக்கு அவசரம் அப்படின்னோடனே, என்ன பவி இப்படி சொன்னால் எப்படி பவி, குழந்தை வந்து ஒரு குழந்தை எப்படி இருக்கும், இன்னும் 2 குழந்தைங்க இருந்தால் தான் விளையாடுறது கரெக்டாக இருக்கும், ப்ளீஸ் பவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களை அப்படின்னு சொல்லி சொன்னால், ஐயோ இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு.